வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது பாருங்கள். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றி தெரிவுபடுத்துங்க. அப்போ தான் நமக்கு மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி இன்வெர்டர். இது அவுட்டோர் போர்டு வந்து இப்போ இது ஒரு ப்ராப்ளம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் ஒன்று நிறைய நடக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஜாக் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு பிளாக், ரெட்டு ஒயிட்டு பிளாக் அப்படி இருக்கும். யூவிடபிள்யூ கம்ப்ரஸர் ஜாக்கு பார்த்தீங்கன்னா யூவிடபிள்யூ உள்ளே வந்து யூவிடபிள்யூவில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபேன் மோட்டர் ஜாக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது வந்து கலர் தான் வித்தியாசமாக இருக்கும். சப்போஸ் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக மறந்துட்டு மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபியூஸ் போயிடும், ஃபியூஸ் எகிரிடும். இங்கே பாருங்கள் ரெட்டு, இதில் வந்து வேறு மாதிரி இருக்கும், கலர் வேறு மாதிரி இருக்கும் ஜாக்கோட கலர். இதை வச்சா ரெண்டும் ஆனால் ஒரே டைப் தான். நீங்கள் எந்த ஜாக்கை சொருவினீங்கனாலும், கம்ப்ரஸர் ஜாக்கை தூக்கி இதில் சொருவினாலும், இந்த ஜாக்கை தூக்கி அதில் சொருவினீங்கனாலும் ரெண்டுமே செட் ஆகிடும். இதுதான் அவங்க வந்து கம்பெனியில் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி இருக்கும், நீங்கள் எதை சொருவினாலும் செட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கம்ப்ரஸர் ஜாக் எடுத்து இதில் சொருவிட்டு இதில் ஃபேன் மோட்டர் ஜாக் எடுத்து இதில் சொருவிட்டிங்கன்னா ஃபேன் மோட்டரும் ஒன்றும் ஆகாது. ஆனால் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது இது என்னன்னா இந்த 230 வோல்ட், இது 230 வோல்ட் உள்ளே போகும்போது கம்ப்ரஸர் வந்து நம்ம டிசி கம்ப்ரஸர், அந்த டிசி கம்ப்ரஸர் இதில் போடும்போது என்ன ஆகும்னா ஃபியூஸ் எகிரிடும். ஒன்று மோட்டர் ஃபியூஸ் எகிரும், இல்லை போர்டு ஏதாவது அடிவாங்கும், இல்லை மெயின் ஃபியூஸ் எகிரிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடும். அதுக்காக வந்து இந்த கனெக்டர் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. கம்ப்ரஸருக்கு உள்ள கனெக்டர் கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஒயர், மோட்டருக்கு உள்ளது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். மோட்டர் லைனுக்கும் இங்கே இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கும் மோட்டர் லைனுக்கு, இதுக்கு வந்து பேக் சைடில் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொடுங்க. ஏன்னா அது நிறைய இஷ்யூஸ் வருது இந்த மாதிரி ஷார்ட் ஆகி. அதனால் மாற்றி கொடுத்துடாம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. எல்ஜியில் மட்டும் இதேமாதிரி சேம் ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது மட்டும் எல்ஜி, சாம்சங், ஈவன் சாம்சங்கில் கூட இதே மாதிரி வருது சில மாடலில். நான் மறுபடியும் அது ஃபோட்டோ இருந்ததுன்னா, வீடியோ இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா போர்டு அடி வாங்கிடும், இல்லை ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஏன்னா நிறைய பேர் இஷ்யூ வர்றதுனால இதை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. பாருங்கள், இப்போ அது இது கரெக்ட் பண்ணியாச்சு, ஃபியூஸ் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்இடி எரியும். இதை வச்சு நீங்கள் பவர் வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எப்போவுமே அந்த ஜாக் சொருகும்போது கொஞ்சம் எல்ஜி மாடலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மாற்றி சொருவிடாதீங்க, மாற்றி சொருவினா ப்ராப்ளம் வரும். ஓகே.